அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்றான். அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளைமேட் வந்து காரணம் காமிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா கடுமையான வெயில் இருக்கு. ஏன்னா சாதாரண டெம்பரேச்சர் இல்ல, நாம உணர முடியாத வெயில் அது. யாராவது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு அந்த டைம்ல, அதாவது வெயில் டைம்ல போனவங்களுக்கு கேட்டு பாருங்க, அது என்ன வெயிலுங்கிறது தெரியும். 45 டிகிரி தான் ஸ்டார்டிங். இங்க வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 டிகிரி கூட வராது. 36 37 தான் வெந்து வேக்காடாயிரும் கத்திரி வெயில்ல. 45 அங்க ஸ்டார்ட் ஆகும். வண்டி கிடையாது, காலுக்கு செருப்பு கிடையாது, கையில காசு கிடையாது, தண்ணி கிடையாது, பேரிச்சம்பழம் கொட்டை வச்சு இருந்துருக்காங்க. எதுக்குன்னா வாயில போட்டு சப்பிட்டே இருந்தா தண்ணி குடிச்ச எஃபெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அப்ப அந்த சிச்சுவேஷன் என்ன பண்றாங்க முனாஃபிகள் வந்து தப்பா ஹேண்டில் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, போரில் தபுக் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விட்டவர்கள் ரசூலாட்ட போய் பர்மிஷன் கேட்டு நாங்க வரலைங்க, நாங்க எங்களுக்கு வேலை இருக்குங்கன்னு சொல்லி பொய்யான காரணங்கள் சொல்லி பர்மிஷன் முன்னாடியே வாங்கிக்கிறாங்க. ரசூலா என்னங்கிறாங்க, தெரியும் வந்து நிக்கிறவனுக்கு தெரியும்ல யாரும் எவ்வளவு பெரிய டுபாக்குங்கிறது தெரியும்ல, ரசூலாவுக்கு தெரியும்ல நிக்கிறவன் யாருன்ட்டு. ரசூலா பார்த்துட்டு சிரிச்சுட்டு வேணாப்பா இது காரணமா சரி சரி போப்போ அப்படின்னு ரசூலா விட்டுறாங்க. இது தங்கிட்டு வெளியே வந்துட்டு அவன் பர்மிஷன் கிடைச்சவங்கலாம் பயங்கரமான ஒரு சந்தோஷத்துல வெளியே வந்துட்டு தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றன. அப்பா நம்ம ட்ரிப்பு கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறாங்க. மேலும் அல்லாஹ்வின் பாதையில் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய உயிர்களாலும் போர் புரிவதை வெறுத்து தானும் வெறுத்து மற்றவர்களையும் நோக்கி இந்த வெப்ப காலத்தில் நீங்கள் போருக்கு செல்லாதீர்கள். நாங்களும் அதுதான் சொல்றோம், உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றோம், வெயில் காலத்தில் இப்படி வெயில்ல அலையாதீங்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே அவங்க கிட்ட கொஞ்சம் புரிய வைங்க. என்ன சொல்றான்னா, நரக நெருப்பு இதை விட கடியாது. இது ஒரு ஹீட்டுங்கிற, அது எவ்வளவு ஹீட், அது என்ன டெம்பரேச்சர் தெரியுமா? இங்க 45 டிகிரி உனக்கு பெருசா தெரியுது, அங்க 45,000 45 லட்சம் கூட இருக்கும் டெம்பரேச்சர். அது உன்னால ஃபேஸ் பண்ண முடியுமா? அது பாரு அல்லாஹ் சொல்றான், இதை விட கடுமையான வெப்பமுடையது என்று கூறுவீரா. இதை அவர்கள் விளங்கி இருந்தால் பின்தங்கி இருக்க மாட்டார். இதுவும் தபுக்கு தான் புரியும். 9:81 பிச்சு இருக்கு, அங்கங்க தாவி இருக்கு அந்த வசனங்கள். 9:81 அல்லாஹ் இதை சொல்றான், இந்த மாதிரி உங்க ஃபித்னா பண்ணாங்க வெயில காரணம் காமிச்சு அப்படின்ட்டு. அடுத்தது அல்லாஹ் சொல்றான் 9:42 இது உல்டாவா பின்னாடி போகும். அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் எதன் பக்கம் அவர்களை அழைத்தீரோ, நீங்க போர் கூப்பிடுறீங்களா இந்த தபுக்கு, எதன் பக்கம் நீங்கள் அழைத்தீரோ அது சமீபமான, அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைபரா இருந்தா, ஒரு ஹுதைபியாவா இருந்தா, இந்த மாதிரி ஒரு கை கட்டுற தூரமா இருந்தா உடனே முடியக்கூடிய போராகவும் பொருளை உடனே கிடைக்கக்கூடிய பொருளாகவும் நடுநிலையான பயணமா ஒரு ஆவரேஜான ஒரு டிஸ்டன்ஸா இருந்ததுன்னா அவர்கள் உண்மை பின்பற்றி இருப்பார்கள். ஒரு ஈஸியா இருந்திருந்தா அவங்க வந்திருப்பாங்க. எனினும் மிக தூரமான பயணம் அவர்களுக்கு பெரும் சிரமத்தை தந்தது. ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்க யோசிச்சாங்க. அதுவும் இல்லாம அவங்க கால்குலேட் பண்றாங்க, ஏற்கனவே போன 2000 பேர் துண்டை காணும் துணியை காணும் வந்திருக்காங்க. அதாவது கனிமத்து கிடைக்கல யாருக்கு, அது ட்ரையல் பாரு, கனிமத்து கிடைச்சதா ஃபர்ஸ்ட் போன அந்த டீமுக்கு கிடைக்கல. ஸோ அதெல்லாம் ரிஸ்க் கால்குலேட் பண்றாங்க. போனாலும் ஒரு பெனிஃபிட் கிடையாது, போறதும் டெம்பரேச்சர் ஓவரா இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 1+1+1 பார்த்தா பெட்டர் என்னன்னா இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இந்த குணம் நம்ம கிட்டே இன்னைக்கு இருக்குதா இல்லையா? ஒரு தீனுடைய வேலைன்னு கூப்பிட்டா, ஒரு அன்டைம்ல கூப்பிட்டா, ஒரு வேலை இருக்கு ஏதோ ஒன்று சொன்னா நம்மகிட்ட இதே பதில் தான் நம்மகிட்ட இருக்கும். நம்ம இல்லைங்க வரலான்னு தாங்க இருந்தேன், திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை ஆகி போச்சிங்க, அப்படி ஒரு விஷயம் ஆகி போச்சிங்க, இந்த ஒரு கல்யாணம் வந்துருச்சுங்க, இது வந்துருச்சு அது வந்துருச்சுங்க. இந்த குணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நிஃபாக் நம்மகிட்ட உருவாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம முனாஃபிக்கா ஆயிட்டு இருக்கோம். இந்த உறுத்தல் கூட இல்லைன்னா அதாவது குறைஞ்சு போச்சா சரி போகலாம், பர்சனல் ஒர்க் இருக்கும் போகலாம். ஏன்னா இது அந்த மாதிரியான காலகட்டம் இல்லை. அவ்வளோ 100% நம்ம ஒரு நபி இருந்தோ ஒரு அமீர் இருந்தோ அவர் கீழே வந்து அந்த அளவு வெறித்தனமா ஃபுல் டைம் வேலை செய்யக்கூடிய அளவு காலகட்டம் இல்லை. இருந்தாலும் ஒரு தீனுடைய ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, அந்த வேலையை நம்ம மிஸ் பண்றோம். அந்த உறுத்தல் நம்ம உள்ளத்துல இருந்ததுன்னா நாம மூமின். அது இல்லவே இல்லை அப்படின்னா நம்ம முனாஃபிக். அது வந்து இது ஒரு அளவுகள், இது வந்து அந்த ஒரு ரிஸ்கே இல்லை, அது ஒரு மேட்டரே இல்லை. வரலினா கலங்கணும், ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு கிளாஸ் போச்சே, அது ஏதாவது வீடியோ இருந்தால் கொடுங்களேன், அது ஏதாவது இருந்தால் காமிங்களேன், அது நான் பார்க்குறேன்னா. இந்த உறுத்தல் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம மூமின். இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். மாட்டில் எறும்பு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்டும் கிடையாது. இதனால் அல்லாவுக்கோ அல்லாவுடைய தூதருக்கோ அல்லாவுடைய மார்க்கத்துக்கோ ஒரு இழப்பும் கிடையாது, முழு இழப்பும் நமக்கு தான். இது நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் என்ன பேசுறாங்க அப்படின்னா அது பாருங்க, நாம பேசுற வார்த்தைகளே அப்படியே இருக்கு. நாங்கள் சக்தி பெற்று இருந்தால் நிச்சயமாக உங்களிடம் வந்திருப்போம். என்ன பண்றது, சிச்சுவேஷன் அப்படி ஆயிப்போச்சு, அதனால இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்திருப்பேன்ல அப்படிங்கிற என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூறுகிறார். அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்றாங்க. அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்கின்றனர். அழிவுனா எது தெரியுமா? போருக்கு போய் அழிவுறது அழிவு இல்ல, போருக்கு போகாம இருக்கிறது அழிவு. குர்ஆன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இதே தான் சொல்றான், உங்களுடைய கைகளாலே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். எதை சொல்றான்? போருக்கு போகாம வீட்டில் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பார்த்து தான் சொல்றான். நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். இவங்களுக்கு சிச்சுவேஷன் மட்டும் இல்லை, இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க வரமாட்டாங்க, ஒரு சாக்கு தேடினாங்க கிடைச்சிருச்சு. அதாவது எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு தேடிட்டு இருப்பான், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு கிடைச்சிடும், அதை எடுத்து போய் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருப்பான் ஊருக்குள்ள. இதுதாங்க காரணம், இதனால தான் நான் அங்கே போறதில்லை, இதனால தான் நம்ம வந்து இதை புறக்கணிக்கிறோம், இதுதான் நமக்கு பிரச்சனை. ஆனால் மெயின் காரணம் அது கிடையவே கிடையாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய், அந்த நோய் தான் வந்து நமக்கு. அப்போ இந்த நோய்க்கு உண்டான அந்த விஷயம் என்னங்கிறது நம்ம உணரணும். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உள்ளங்களை எட்டி பார்க்கணும், உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம உள்ள நம்மளோட கேரக்டர் எப்படி பில்ட் ஆயிட்டு இருக்கு. அபூபக்கரோட மேட்ச் ஆகுதா, இல்லை அப்துல்லா இப்னு உபையோட நம்மளுக்கு கேரக்டர் மேட்ச் ஆகுதா, மேட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். யாரோட கேரக்டர் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது இப்படின்னு பார்க்கணும். இந்த விஷயத்தில் இப்போ இவங்க பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, இதை அல்லாவே கண்டிக்கிறோம்.
அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே அல்லாஹ் உண்மை மன்னிப்பானாக. ஃபர்ஸ்ட் மன்னிப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். கண்டிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நபியை வந்து நான் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. அவர்களுக்கு போருக்கு வராமல் இருக்க ஏன் அனுமதி அளித்தீர்? நீங்க ஏன் இப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? கொடுத்தா என்ன நடக்கும்? மற்றவங்கலாம் அந்த பாதிப்பு வரும். நீங்க பாட்டுக்கு ஆளை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பலவீனமான மூமின்களுக்கு என்ன தோணும்? ஓ, நம்மளும் கேட்டு வாங்கியிருக்கலாமோ, பர்மிஷன் நம்மளும் யூஸ் பண்ணிருக்கலாமோ. அது பலவீனத்தை ஏற்படுத்தும். அது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது பலவீனத்தை ஏற்படுத்தும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்களில் உண்மை சொன்னவர்கள் யார், உண்மையிலேயே வர முடியாத காரணங்களை கொண்டவர்கள் யார், பொய் சொல்பவர்கள் யார் என்று உமக்கு தெளிவாகி இருக்கும். நீ பாட்டுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கணும். அப்போ தெரிஞ்சிருக்கும் அவங்க வர்றாங்களா இல்லையான்ட்டு. சொன்னாங்களே வர்றதுக்கு தாங்க இருந்தோம் அப்படின்ட்டு, வந்திருக்க மாட்டாங்க. அப்போ குட்டு வெளிப்பட்டு இருக்கும். அதனால தான் அந்த 3 பேர் மட்டும் தான் இந்த பெண்டிங் ஆகுறாங்க. அப்போ வெளிப்பட்டு இருக்கும் குட்டு. அப்போ இவங்க எல்லாம் யாருங்கிறது மக்களுக்கு டிக்ளேர் ஆயிருக்கும். அப்போ அல்லாஹ் விரும்புறோம், கடைசி கட்டத்தில் ரசூலுல்லாஹ் தான் விரும்புறாங்க, முனாஃபிக்குகள் சமுதாயத்தின் மத்தியில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது. அல்லாஹ் சொல்றான், இப்படி அனுமதி கொடுத்து மென்மையாக நடந்து கொண்டது சரியில்லை. இந்த சாஃப்ட் கார்னரை இப்படி இருந்திருக்க கூடாது. நீங்க ஸ்ட்ரிக்டா பண்ணிக்கணும், வந்துதான் ஆகணும். வேலை இருக்கு, என்ன வேலை இருக்கு அது தூக்கி வை, இந்த வேலைக்கு நீ வந்துதான் ஆகணும், இப்படி சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல சிச்சுவேஷனை பார்த்தா அமீர் டிசைட் பண்ணணும். வேலை எப்படிப்பட்ட வேலை இருக்கிறதே 4 பேர், அதில் 4 பேர் போராட்ட ஒருத்தன் போயிட்டா வேலை சிரமப்படும்னா அந்த ஒருத்தனை இழுக்கணும். நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவனை ஸ்டிக் பண்ணும் அப்படிங்கிறது இதுதான் அல்லாஹ்வுடைய இது குணமா. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த இன்னொரு மேட்டர் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் தம் செல்வங்களாலும் தம் உயிர்களாலும் போருக்கு செல்லாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்கவே மாட்டார்கள். மூமின்கள் ஃபர்ஸ்ட் இப்படி கேட்கவே மாட்டாங்க. எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி முதல்ல கேட்கவே மாட்டாங்க. வந்து இப்படிலாம் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 43 44 இந்த 2 ஆயத்துல அல்லாஹ் இதை சொல்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அதுல வந்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் புறப்பட நாடி இருந்தால், உண்மையிலேயே இவனுக்கு வர்ற எண்ணம் இருந்தா என்ன பண்ணியிருப்பான்? ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பானா? அதுக்குண்டான ஏற்பாடுகள் அவன் செஞ்சிருப்பானா? அதனால திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் பில்ட் ஆச்சுன்னு சொல்லி வராமல் இருந்திருப்பானா? இவன் கிளம்பவே இல்லை, ஆனால் வண்டி பஞ்சர் ஆச்சுங்கிறான். இதே பண்ணல, வேற ஒரு ஆப்ஷன் இவன் ட்ரை பண்ணவே இல்லை. ஏதாவது ஃபோன் பண்ணி எதுவுமே பண்ணல. ஆனால் போய் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், புறப்பட நாடி இருந்தால் அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை செய்திருப்பாங்க. எனினும் அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் வெறுத்து அவர்களை தடுத்து விட்டான். இவங்க புறப்பட்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? இவங்க கூட்டு வெளிப்பட்டு இருக்காது, இவங்க முஸ்லீம்களோட கலந்தே இருப்பாங்க. அதனால அல்லாஹ்வும் அதை வெறுத்தான். இவனுங்க இப்படிதான் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விரும்பினான்னு சொல்லி 9:46 அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் எதுக்காக? அதாவது முனாஃபிகள் வந்திருக்கலாம்ல, இவங்களுக்கு ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முனாஃபிகள் போயிருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு பலமா இருக்கும், நல்ல வாக்குரசமா சண்டை போட்டுருப்பாங்க, நல்ல ஒரு ஃபீல்ட் ஒர்க் வந்து ஒரு அருமையா பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக இவங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. அதையும் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்களோடு புறப்பட்டு இருந்தால் குழப்பத்தை தவிர வேறு எதையும் உங்களுக்கு அதிகப்படுத்தியுமா. இவங்க வந்தாலும் வேஸ்ட் தான், சும்மா டம்மி பீஸ் வந்துட்டும் இங்க வேற வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவனை இழுத்துட்டு வந்து நீங்க உட்காந்து வேலை செய்ய போறதில்லை, அப்படியே போறல பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். உங்களுக்கு இடையில் கோல் மூட்டி இருப்பார்கள், சண்டை மூட்டி விட்டுருப்பான். ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டு, என்னப்பா உன்னை பார்த்து அவர் கோலைன்ட்டாரு அப்படின்னு. அது தெரியாது இல்ல, போர் நடந்துட்டு இருக்கும், ஒருத்தர் இவர் அடிக்கிறாரு, என்னப்பா நீ ஓன்னைன்னு சொல்லி அவர் சொல்றாரு, என்னை பார்த்தா அப்படி சொன்னா சொல்லிருக்க மாட்டான். அப்புறம் இது ஃபித்னாவை பண்ணி விட்டுருப்பாங்க. மூமின்கள் படைகளுக்குள்ள ஃபித்னாவை இவங்க பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்காக செவியேற்பவர்களும் ஒற்றர்களும் உங்களில் இருக்கிறார்கள். அப்ப அந்த கூட்டத்தில், சஹாபாக்கள் கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஒரு சில பேர் அவங்களுக்காக கேட்கறாங்க. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆயத்தை இறங்கும் போது அவனுக்கு தெரியுமில்ல, நம்மளை தான் எல்லாம் குத்துறான் அப்படின்ட்டு அவனுக்கு வாங்கினவனுக்கு தெரியும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர்கள் அநியாயக்காரர்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனக்கு தெரியும் இதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தேருவான், எத்தனை பேர் தேர மாட்டாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும் சொல்லி 9:47 அல்லாஹ் சொல்றான், இவங்க வந்தாலும் வேஸ்ட் தான். இங்க எதுக்கு அப்படின்னா, மற்றவங்களுக்கு இது பலவீனமாயிரும். 4 பேர் வரலன்னு வச்சுங்க, உதாரணம் ஒன்றும் இல்லை, அதில் குரான் கிளாஸ் இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம், நீங்கள் 10 மணிக்கு வாங்குறோம், 10 மணிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் லேட்டாக வந்தான், இவனுக்கு குத்தும். ஓ எல்லாரும் நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க, நான் மட்டும் லேட்டுமா வந்து பார்க்குறான், 2 பேர் தான், அப்பா எவனும் வரல, அந்த ஃபீலிங் வரும், எவனும் வரல, நல்ல வேலை எல்லாரும் வந்திருந்தா என்னை மட்டும் எல்லாரும் ஒரு மாதிரியா மேலே கீழே பார்த்துருப்பாங்க. இந்த திருப்தி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம யாருடைய குணத்தில் இருக்கிறாங்கிறத பார்க்கணும். அந்த கவலை ஃபர்ஸ்ட் வரணும், தாவா வளரணுமே, இது என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்த்தலாம், இது ஏன் பொறுப்பாச்சே, இந்த இடத்துல ஏன் வேலையாச்சு, அது நான் எப்படி செய்யணும், இப்படி யோசிக்கிறது இல்லை. வந்தாலே பெரிய சாதனை, நான் கரெக்டாக 4 கிளாஸ் அட்டன் பண்ணேன், இப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் நினைக்காம நம்ம வேலையை நடத்து நம்ம செய்வோம். அல்லாஹ்வுடைய வேலை இது, தேர்ந்தெடுத்தது நமக்கு பெரிய அதிர்ஷ்டம். இந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது வந்து போல புரிஞ்சுங்க, ஃப்ளைட்டில் ஆட்டோ பைலட்னு ஒரு மோட் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பைலட் போட்டுருவாங்க. அது பாட்டுக்கு அந்த ரூட்ல போகும், பைலட்டே தேவையில்லை. ஏன்னா அது பைலட்டுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்காக அந்த ஒரு செட்டப் இருக்கு. அதை ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருக்கும். எது இஸ்லாம்ங்கிற அந்த குதிரை, நீ சும்மா டம்மியா ஆக்டிங் பண்ணினா உனக்கு கூலி கிடைக்கும், இல்லைன்னா நீ வந்து தோத்துருவ. இதுதான் மேட்ரு. அப்போ அல்லாஹ்வுடைய வேலை கண்டிப்பா நடக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செங்கல் இருக்கக்கூடிய ஒரு கூரை இருக்கக்கூடிய வீட்டில் இஸ்லாம் நுழைந்தே தீரும், அது நடந்தே தீரும் கியாமத் நாளுக்கு முன்னாடி. என்ன தேவை, ஆள் எதுக்கு தேவை அப்படின்னா அந்த அதிர்ஷ்டசாலிகள். இதுக்காக நாங்களும் வேலை செஞ்சோம்ல, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு 4 வேலையை நான் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த அதிர்ஷ்டசாலிகளுடைய பட்டியல நம்ம பேர் இருக்கும். அதுக்காக தான் ஆள் தேவையே தவிர மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கு உதவிக்கு ஆள் தேவையே கிடையாது.
எல்லாம் அவன் படம். நீங்க ஸ்பாட்ல நில்லுங்க, மீதி அந்த படம் வரும். இன்னொரு படம் இருக்கு, அந்த படம் வரும். அது இன்னைக்கும் வரும். இன்னைக்கும் பத்ரில் போய் நாம நின்னோம் அப்படின்னா அந்த படம் வரும். நாம நிக்கலைன்னா வேற வராது அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் இதுவெல்லாம் பட்டியல் போடுறாங்க. இவங்க வந்தாலும் சண்டை போட மாட்டாங்க, வேஸ்ட். இவங்க வந்தாலும் ஃபித்னா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதுல ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, இந்த ஜத் பின் கைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், இவன் முனாஃபிக்குடைய தலைவன்ல ஒரு தலைவன். நிறைய முனாஃபிக்களை வந்து ரசூலா பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இது பாத்தீங்கன்னா தலாயிலுன் நுபுவல 5வது வால்யூம்ல 643வது பக்கத்துல இந்த ஹதீஸ் வந்து பைஹகி இமாம் வந்து பதிவு செய்றார். இது வேற 2-3 கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த சீரத் இப்னு ஹிஷாம், சீரத்தில் இது அன்னிதாயா வன்னிஹாயா இதெல்லாம் இது வருது. அந்த ஜத் பின் கைஸ்ங்கிற ஒருத்தர் வரான், வந்துட்டு ரசூலாட்ட வந்து முனாஃபிக்குடைய தலைவர்கள்ல ஒரு தலைவன். அவன் வந்து ரசூலாட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றான். ரசூலா போருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரே, அவன் வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்களை பற்றிய என் ஆர்வம் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் சபல புத்திக்காரன். அதாவது பெண்களை பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுவேன், அதனால கொஞ்சம் எனக்கு சபல புத்தி இருக்கு. நீங்க போறதோ அழகான பெண்கள் இருக்கிற ஒரு ஊர், எது இந்த யார் ரோமாபுரியுடைய அந்த பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீங்க போறீங்க. நான் அங்கேயும் அந்த இடத்துக்கு போய் ஏதோ ஒன்று அந்த பெண்களுக்கு ஏதாவது யாரோ ஒரு பெண்ணை எனக்கு ஜாடை காட்டி கூப்பிட்டுச்சுன்னு வைங்க, நான் அங்கேயும் வழி தவறி போயிட்டேன்னு வச்சுங்க. அதனால வந்து நான் பயப்படுறேன், என்னோட ஈமானை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் பயப்படுறேன். என்னை ஃபித்னாவில் வந்து என்னை வந்து போட்டுறாதீங்க, இந்த ஃபித்னாவில் என்னை வந்து போட்டுறாதீங்க, நான் இந்த ஃபித்னாவை நான் அஞ்சுகிறேன். எனவே எனக்கு அனுமதி கொடுங்க இந்த ஃபித்னாவில் இருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு. அவங்க ஈமானுடைய சேஃப்டிக்காகத்தான் இந்த தீனுடைய வேலையை நான் செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு ரசூலாட்ட கேட்கும்போது அப்ப அல்லாஹ் சொல்றான், வீட்டிலேயே தங்கி இருக்க எனக்கு அனுமதி தாருங்கள், என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள் என்று சொல்வோரும் அவர்களிடையே இருக்கிறார்கள். வீட்டில் தங்கி இருக்கிறது எப்படி ஒரு காரணம் இவன் தேடுறான் பாரு. கேட்டா என்ன தெரியும், ஆமாங்க அவர் ஈமானை காப்பாத்திக்கிறதுக்காக தானே அவர் வர்றாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நியூஸ் பார்க்கறது இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை அப்படின்னா, பெண்கள் செய்தி வாசிக்கிறாங்க, அதுக்காகத்தான் அவங்க வச்சதை. எதுக்குன்னா ஈமான் இருக்கிறவங்க நியூஸ் பார்க்கக்கூடாதுன்ட்டு. அதனால அழகான பெண்களும் பவுடர் பூசி கொண்டாந்து நிப்பாட்டுறான். அப்பயாவது நீ நாட்டில் என்ன நடக்குன்னு பார்க்க மாட்டில்ல, நியூஸ் பேப்பர் நீ படிக்க மாட்டில்ல, சினிமாவது 4 படம் வரும்ல, அப்போ உடனே ஃபில்டர் பண்றதுக்காக நீ போனோம். அப்போ போருக்கு போனீங்கன்னா 4 பேர் நிர்வாணமா பெண்களை ஓட்டிட்டு நீ கண்ணை மூடிட்டு கழுத்து கொடுத்துட்டு வந்துருவியா? நிக்கணும். அந்த ஃபித்னாவை நாங்கள் விரும்பவில்லை, ஸோ எங்கள் வீட்டில் இது இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் கிடையாது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி மீறி நீ ஸ்லிப் பண்ணி அல்லாஹ் மன்னிப்பான். நீ அந்த போட்டோவை ஊத்து பாத்தியா, நீ பண்ணி அல்லாஹ் மன்னிப்பான். நீ ஏன் இப்படி நினைக்கிற, உன் பொறுப்பு என்ன? அப்ப இதை வந்து நீ பார்க்கணும். இவர் வந்து சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், அவங்க வந்து கேட்கறாங்க, ஃபித்னாவில் எங்களை வந்து தள்ளி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே அவங்க ஃபித்னாவில் போட்டாச்சு வாங்கணும், சோதனையில் தான் இருக்கிறார்கள், மேலும் நிச்சயமாக நரகம் நிராகரிப்போரை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாகும். அல்லாஹ் சொல்றான், குழப்பங்களை விட்டு ஒதுங்க. குழப்பம் ஆல்ரெடி வந்துருச்சு, எங்க நீ ஒதுங்கி இருக்க போற? குழப்பங்கள் எல்லாம் ஒதுங்கி நீ போக முடியாது, நீ இருக்கிறதே குழப்பத்துல தான். அப்புறம் எங்க குழப்பத்துல இருந்து நீ ஒதுங்கி நான் வந்து அங்க போக போறேன் இங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. குழப்பத்தை ஃபேஸ் பண்ணும், ஃபித்னாவா எதிர்க்கணும். தஜ்ஜால் வந்தா ஓடிடக்கூடாது, நிக்கணும். தஜ்ஜால் வந்தா ஓடுறவன் சிறந்தவன்லாம் கிடையாது, அவனை போய் வாலண்டியரா போய் சீண்டாதீங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே தவிர, தஜ்ஜால் வந்தா ஓடிடுங்கன்னா அப்புறம் பூமி காலி ஆயிரும், தஜ்ஜால் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போறதுக்கா. நல்லவெல்லாம் போய் மலையில உட்காந்துக்குவான், தஜ்ஜால் பாட்டுக்கு ஜாலியா கொண்டாடுறதுக்கா. தஜ்ஜால் எதுக்கிற படை தான் மூமின்கள சிறந்த படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அவங்க யாரு? தஜ்ஜால் வந்தா ஓடிடுங்க அப்படின்னா அப்ப இவங்க யாரு? அப்ப நிக்கிறாங்கல்ல, கரெக்டா புரியும். குர்ஆன் ஹதீஸை கேலி கூத்தா கூட. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தக்வாவுக்கு பயங்கரமா முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வந்து இவன் கேட்கறான். இந்த ஜத் பின் கைஸ்ங்கிற அல்லாஹ் சொல்றான், ஃபித்னால இவங்க உழுவுறத பத்தி கவலைப்படுறாங்க, ஆனா இவங்களை ஃபித்னால நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இது டூ லேட் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். 9:49 இந்த வசனம். இது பாருங்க, வரலாற்று குறிப்பு தான் இந்த ஹதீஸ், ஆனா ஆயத்தே இருக்கு பாரு. இது மாதிரி நிறைய விஷயம் அதில் காமிச்சிருக்கு இந்த பயான்கள்ல. வரலாறுகள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா, தவறான கருத்து. வரலாற்றுக்கு தான் இப்னு ஹிஷாம்ல தான் இருக்கு, ஹதீஸ் கிதாபுகள்ல கிடையாது. அன்னிதாயா வன்னிஹாயால இந்த ஹதீஸ் இருக்கு. தபுக் இன்னும் வரல, உனக்கு ஹிஜ்ரி 4 தானே வந்திருக்கு, ஹிஜ்ரி 4 தானே வந்திருக்கு. ஹிஜ்ரி 8-9 வரும்போது தபுக் வரும். அதில் பார்த்தீங்கன்னா வரும். அதாவது ஹதீஸ் கிதாபில் எந்த கிதாபிலையும் பதிவு செய்யப்படல, ஆனால் குர்ஆன் ஆயத்தே இருக்குல்ல, அதை உண்மைப்படுத்துது இல்லை, இது செய்தி உண்மைதான்னு சொல்லி உண்மைப்படுத்துது இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. அப்போ இதில் வந்து இதெல்லாம் வந்து இங்கே நயவஞ்சர்கள் போருக்கு கிளம்பும் போது செஞ்ச வேலைகளை வந்து அல்லாஹ் ஒரு லிஸ்ட் போட்டு இவங்களை பற்றி ஒரு கணக்கு போடுறான். இந்த பக்கம் என்ன கணக்கு? மூமின்கள் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போறாங்க. பெண்களையும் குழந்தைங்களையும் நீங்க பாத்துங்க, பெண்களையும் குழந்தைங்களை தான் மெயினாக அவங்க விட்டாங்க. மொத்த பதிலாவுடைய பொறுப்பு வந்து இன்னொரு நபி தோழர் கையில் ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு போறாங்க. மதீனாவுக்கு அமீரா வேற ஆளா போட்டு போறாங்க. இவங்களை வந்து பெண்களையும் குழந்தைங்களும் இருந்து கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது பார்த்தோன்னா அப்துல்லா, அதாவது ஃபர்ஸ்ட் இது சொல்றாங்க. இது வந்து தலாயிலுன் நுபுவா 5வது அத்தியாயத்தில் 646வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் வந்து வருது. அப்போ வந்து அப்துல்லா இப்னு உபை இருக்கிறான் இல்லையா, அவன் ஆக்சுவலாக என்ன பண்றான்னா, ரசூலுல்லாஹ் போருக்கு கிளம்பும் போது இவனை அப்படியே கிளம்புறான். கிளம்பிட்டு கூட்டம் பெருசு இல்லை, படம் இங்கே ஆரம்பிச்சதுன்னா சித்தோடு வரைக்கும் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து பின்னாடி இருந்து அப்படியே ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இவங்க இருந்துக்கிறது. அந்த பெரிய ஹதீஸ் இருக்குல்ல, இந்த காஃபிர் அலியுடைய ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல இவங்களுடைய எண்ணிக்கை வந்து அவர் குறிப்பிடுறாரு. 80க்கும் நெருக்கமான முனாஃபிக்கள் வந்து மதீனால வந்துட்டாங்க. போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. 80 பேர் நான் பார்த்தேன் ஊரில். நான் ஒரு 3 பேர், என்னை மாதிரி ஒரு 2 பேர் இருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு 80 டிக்கெட் இப்படி சுற்றிட்டு இருக்குது.
அது முனாஃபிக்குன்னு அறியப்பட்டது. அது இல்லாமல் அலி ரலியல்லாஹு இருக்காங்க, அவங்க ரசூலாவே நியமிச்சுட்டு போனாலும் இப்படி 80 பேர் என்ன பண்ணுறான், அப்துல்லா பின் உபை இருக்கான் இல்லையா, அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்தவொடனே வந்து பார்க்குறான், அலி ரலியல்லாஹு இருக்கார். பார்த்தோன்னே கருக்குன்னுது. பார்த்தோன்னே அப்போ என்ன அர்த்தம், என்னமோ பிளான் பண்ணிக்கான்னு அர்த்தம். அது குர்ஆன்ல இன்னொரு இடத்துல குறிப்பிடுறான், நயவஞ்சர்கள் பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. பார்த்தோன்னே கருக்குங்குது. ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க, பெரிய கைங்கன்னு பார்த்தா முக்கியமான கை இங்கே இருக்குது. இவர் இருந்தால் பல பேருக்கு சமம் இல்லை, அதனால வந்து இவரை போய் விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரை நோண்டி கிளம்பி வைக்கிறான். பாவம் இவரால முடியலையாட்டு இருக்குது. ரோமபுரிய மாதிரியான பெரிய போர்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு முடியாதாட்டு இருக்கு. ஒரு வேலை ரசூல்லா இவர் வேஸ்ட்டு நினச்சி விட்டுட்டு போனாங்களோ அப்படின்னு சொல்லி நோண்டி வரும். அதனால தான் அலி ரலியல்லாஹு அதை போய் கேட்குறாங்க பெண்கள். ஏன்னா ரசூல்லாவுடைய உத்தரவை வந்து அலி ரலியல்லாஹு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ தான் அவர் அழுதுகிட்டே போறாரு. என்னை வந்து ஊரில் வந்து பல மாதிரி பேசுகிறாங்க. பின்னாடியே இவர் போயிடுறாரு, வாழை தூக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பின்னாடியே இவர் போயிடுறாரு. ரசூல்லா கிளம்பி கொஞ்சம் தூரம் முகாம் போயிட்டாங்க. போன உடனே ரசூல்லா ஒரு இடத்துல முகாம் போட்டிருக்காங்க. போன உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கேம்ப் போட்டுருக்காங்க. போன உடனே அலி ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தவொடனே ஒரு அழுதுட்டு வர்றாரு. எல்லாரும் சொல்ற என்னை பெண்களையும் குழந்தைகளும் சமமாக என்னை கொண்டு போய் விட்டுட்டீங்களா, வீட்டில் இருந்து வீட்டு வேலை செய்யறதுக்காக என்னை விட்டுட்டீங்களா அப்படிங்கும்போது ரசூல்லா சொல்றாங்க, இல்லை நான் வந்து சேஃப்டிக்காக விட்டுறேன். அல்லாஹ் வந்து காமிச்சு கொடுத்துட்டான், இவனுக்கு ஏதோ கேம் போட போறானுங்க. யாரு இவனுக்கு ஒரு பிளானிங்கோட இருக்கிறானுங்க. யாரு முனாஃபிக்குகள். மதீனா காலி ஆச்சுன்னா ஒரு பிளானிங்கோட இவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு வேலையை பண்ண போறாங்கிறது இவங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் காமிச்சு கொடுத்துட்றான். அதனால ரசூல்லா என்ன பண்றாங்க, இல்ல அவர்கள் பொய்யர்கள், மாறாக நான் உன்னை மக்களை பாதுகாக்கவே விட்டு செல்கிறேன். நான் சேஃப்டி, நீ இருந்தா இவங்களுக்கு நல்லதுன்னு நான் விட்டுட்டு போறேன். நீ என்னுடைய வீட்டினரையும் என் வீட்டை நீ பாதுகாப்பு கொடு, உன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் இன்னும் அவருக்கு மனசு ஆறுதல் அடையணுங்கிறதுக்காக சொல்றாங்க, ஹாரூன் நபி அவருக்கு வந்து மூசா நபி இடத்துல எந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்குதோ அந்த அளவுக்கு நீ எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க, உமக்கு இருப்பது மகிழ்ச்சியா இல்லையா, இந்த அளவுக்கு நான் உன்னை மதிக்கிறது உனக்கு மகிழ்ச்சியா, நான் உன்னை வேஸ்ட் நினைச்சு விட்டுட்டு போல. எப்படி ஹாரூன் நபி மேலே போகும்போது மூசா நபி அந்த தூர்சினா மலை போகும்போது மூசா நபி வந்து ஹாரூன் நபி விட்டுட்டு போனாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பான ஒரு வேலையை நான் உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து ரசூல்லா வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. இதைத்தான் வந்து ஷியாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அபூபக்கர் ஆட்சி வந்துடக்கூடாது இவங்க, அது தப்பான ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் அபூபக்கர் அந்த நியமனத்தின் போது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். என்னென்ன கருத்துக்கள் வந்துச்சு, மதீனாவாசிகள்ட்ட இருந்து சில கருத்துக்கள் வந்துச்சு, அது என்னென்ன கருத்துக்கள் வந்துச்சு, அதை எப்படி வந்து சஹாபாக்கள் தீர்த்துக்கிட்டாங்க போது இதை டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ இது சொன்ன உடனே இவர் அலி வந்து துள்ளி குதிச்சுட்டு போறாரு. அந்த குதிச்சு போற அந்த புழுதியை நான் இப்பவும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு இருக்காங்களே, முஸ்லீம்ல வந்து நிறைய ஹதீஸ்கள் இது வரும். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த காட்சி நான் இப்பவும் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சம்பவம். அதாவது மூமின்கள் வந்து என்ன பண்றாங்க, விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, ரசூலுல்லாஹ் விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை. அந்த முனாஃபிகள் எப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் சாதனம் இல்லைன்னு சொல்லி சாக்கு சொல்லி முனாஃபிகள் வாங்கினாங்களே, சாதனம் இல்லை வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. புகாரில் 4915 ஹதீஸ். என் நண்பர்கள் சிலர் ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, என் நண்பர்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்காக வாகனம் கேட்டு அனுப்பினார்கள். சில ஃப்ரெண்டுகள் வந்து அபு மூஸா அல்-அஷ்அரி நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன், அபு சயீத் அல்-குத்ரி 2 பேர்ல ஒரு ஆள் தான். அவர் வந்து என்ன பண்றாங்க, ஃப்ரெண்டுங்க அனுப்புறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொஞ்சம் வாகனம் கேளுங்களேன், ஏன்னா அந்த பிரயாணத்துக்கு நாங்களும் வர்றோம், வர்றதுக்கு விருப்பப்படுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டு எல்லாம் இல்லைங்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து என்னங்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த வாகனமும் என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் கொடுத்துருவேன், என்கிட்ட தர முடியாது போ கேட்டே இருக்காங்க, கோவத்தில் பேசிடுறாங்க. அப்போ இவர் வந்து வருத்தத்தில் போறாரு. நேராக போயிட்டு என்ன சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்தில் இருந்த நேரத்தில் நான் போய் கேட்டேன், அதனால வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அதனால வந்து நீங்க வந்து கவலைப்படாதீங்க, மூடு மாறிச்சுன்னா நம்ம மறுபடியும் கேட்கலாம் அப்படிங்கும்போது. ஆனால் கிடைக்கலன்னு இவங்க அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சாக்கு தானே நினைச்சிருக்கணும், ஆஹா தப்பிச்சோம்டா, இந்த வேலையை நம்ம போகலடா இப்படி நினைக்கல, அழுகுறாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அதையும் அல்லாஹ் பட்டியல் போறான் 992 இந்த தபுக்கு வந்து அப்படியே செட் அதை பிரிச்சு விட்டான்ல அந்த 9ல். அப்போது அல்லாஹ் சொல்றான், போருக்கு செல்ல அவர்களுக்கு நீர் வாகனம் அளிப்பதற்காக கேட்டு உம்மிடம் வந்த நேரத்தில் எதன் மீது உங்களை நான் ஏற்றி செல்வேனோ அத்தகைய வாகனத்தை எதையும் என்னிடம் நான் காணவில்லை என்று நீர் கூறினீர். வாகனம்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்றான். அப்போது அவர்கள் செலவு செய்ய செல்வம் இல்லையே என்று துக்கத்தால் தம் கண்ணீர் வடித்தவாறு திரும்பி சென்று விட்டார்களே, அவர்கள் மீதும் எந்த குற்றமும் இல்லை. இப்படி இவங்க வராம இருந்தாலும் இவங்களுக்கு குற்றம் கிடையாது, இவங்க அழுது போறாங்கன்னா பின்ன மறுபடியும் வாகனம் வந்து கிடைச்சது. ரசூலுல்லாஹ் காசு போட்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஒட்டகம் நினைக்கிறேன் வாங்கி அந்த ஒரு குரூப்புக்கு கொடுக்குறாங்க, இந்தாங்க நீங்க வச்சுங்க, நல்லாவே வந்துட்டு நல்ல நடுவில். அப்போ அதனால வந்து ரசூலுல்லாஹ் வந்து மறுபடியும் அந்த ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு ஆள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. அவர் என்ன பண்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து புறப்பட்டு போறாங்க, இவரு கூடவே போறாரு. இப்போ இவர் கூட்டு போன ஒட்டகம் இருக்கு இல்லையா, ரொம்ப பலவீனமான ஒரு ஒட்டகத்தை இவர் கூட்டு போறாரு. இந்த படம் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருது, இவரால் வந்து அந்த அளவுக்கு வேகமாக போக முடியல. இது வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது எங்க இருக்குன்னா தலாயிலுன் நுபுவாலிய 5வது வால்யூம்ல 647வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் வந்து இருக்கு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இவங்க போறாங்க,
போயிட்டு இருக்க ஸ்லோ ஆகிடுறாங்க, ஃபர்ஸ்ட் பின்தங்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, நின்னே போயிடுது இந்த ஒட்டகம். நின்னதுக்கப்புறம் இவர் வந்து நின்ன உடனே மக்கள்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அபூதர் பின்தங்கி விடுவார் என்று நம்ம நினைக்கிறோம், அபூதரை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒட்டகம் வந்து தாமதப்படுத்திருக்கலாம், ஒட்டகங்கி மக்கள் பண்ணியிருக்கோம் ரசூலா சொல்கிறாங்க. அபூபக்கர் அதாவது ஒரு 80 டிக்கெட் போயிருக்கல ரிட்டர்னு, அந்த மாதிரி அபூதர் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் போகல அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். அபூதரும் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க இல்ல, அபூதர் போல, அபூதருடைய ஒட்டகம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கோம், அதனால வந்து அவர் வராமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சில கொஞ்ச நேரம் போராடி பார்க்குறாங்க, வேலைக்கு ஆகலை, அந்த ஒட்டகம் வந்து வேலைக்கு ஆகலை. எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்கல. என்ன பண்ணியிருக்கலாம், திரும்பி தானே போகணும், பக்கத்தில் எது இருக்கு, மதீனா தானே. அந்த பொருட்கள்லாம் எடுத்து முதுகில் சவாரி பண்ணி போகிறாங்க, தபுக் நோக்கி போகிறாங்க. போகும்போது கொல்லப்பட்டுவோம், அதாவது செத்தே போயிடுவோம். சாதாரணமாக நடக்க முடியாது, முதுகில் சுமந்துட்டு நேராக போய் நபி ஸல்லல்லாஹு சொல்ல முடியாது, அந்த இதில் ஜாயின் பண்ணணும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தூரத்துலேயே சொல்கிறாங்க, யாரோ ஒரு ஆள் நடந்து வர மாதிரி தெரியுது, யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அபூதரா இருப்பார், செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் ஒரு மேலே அருள் புரியுமா, நீ தனியாகவே சாவ, மறுமையில் கூட நீ தனியாக தான் எழுந்திருப்ப, நீ யாருக்கும் கவலைப்பட மாட்ட அப்படிங்கிறாங்க. அப்படிதான் நடக்குது. அவர் பின்னாடி ஒரு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முன்னறிவு செய்கிறாங்க, நீ தனியாக தான் சாவ, நீ சாகும்போது உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி அந்த அலிக்கு அப்புறம் குழப்பங்கள் நடக்குது இல்லை, எந்த காலகட்டம் சரியாக தெரியல. மோஸ்ட்லி இந்த காலகட்டம் உஸ்மான் அலி காலத்திலே அவருக்கு பிரச்சனை வந்துடுது. உஸ்மான் அலியானே சொல்கிறாங்க, நீ மதீனா விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. உங்களால் இங்கே இருக்க முடியாது, அதாவது உங்களால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. ரசூலுல்லாவை பார்த்த ஆள் அந்த, அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்னு வச்சிங்களா, ஒரு ரூல்ஸ் உடஞ்சா கூட ஒரு நாள் தாங்க முடியாது. அப்போ அவர் சொல்கிறார், மதீனா விட்டு நீங்கள் போயிருங்க அப்படிங்கிற. ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு வச்சு இவர் போய் உட்காந்துக்கிறார். நான் வந்து இந்த இதுவே வரல, உங்கள் கூட நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை விட்டே பிரிஞ்சு போய் தனியாக இருந்துக்கிறார். இப்போ கடைசியாக சாவு வரும்போது மனைவி விட்டு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி யாராவது தனியாக அடக்கம் பண்ண முடியாது இல்லையா, யாராவது வந்து கூட வந்தாங்கன்னா யாராவது ரோட்டில் போகிறாங்க வந்தாங்கன்னா அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு. இந்த இடத்துல இவரே வர்றார், யார், இப்னு மஸ்ஊத், இந்த ஹதீஸுடைய ராவியாக அவர் தான் வர்றாரு. வந்து பார்த்தா ஒரு பெண்மணி ஒரு ஜனாதை வச்சுட்டு நிற்கிறாங்க ரோட்டில். ஒரு அழுகுறாரு, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கஃபன் போட்டு அடக்கம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் உண்மையை சொன்னாங்க. இந்த தலாயில் நுபுவா, அது ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிப்புகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த தலாயில் நுபுவாங்கிற அந்த புக்கு. இந்த இடத்துல வந்து அவர் கொண்டு வர்றார் அந்த மாதிரி. இந்த ஹதீஸ் எதுக்காக அவர் கொண்டு வர்றாருன்னா இதுக்காக கொண்டு வர்றார். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு தனியாக தான் செத்தார். மறுமையில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக, அந்த மறுமையில் தனியாக எந்திரிக்கிறான்னு பயப்படாதீங்க. மறுமையில் அவன் தனியாக எந்திரிக்கிறானா, அவன் ஃபஸ்ட் எந்திரிக்கிறான்னு அர்த்தம். தனியாக எவன், அதாவது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ, அரிசு வர்றதுக்கு முன்னாடி, அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அந்தஸ்து இருக்குன்னு அர்த்தம். அப்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூமின்கள்லாம் இப்படி இருந்தாங்க, அவங்க சாக்கு போக்கு இதெல்லாம் பார்க்கல. ரசூலுல்லாஹ் கூட போகணும், ரசூலுல்லாஹ் செத்தா நாமளும் சாகணும், ரசூலுல்லாஹ் வாழ்ந்தா நாமளும் சாகணும். அதான் இந்த தீனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் இறங்கணும். நூஹ் நபியுடைய கப்பல் மாதிரி ஏறி உட்காந்துணும். இது அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு இறங்கும். இது முழுகிச்சுன்னா நாமளும் முழுவோம், இது நின்றுச்சுன்னா நாமளும் ஜெயிப்போம். இதுதான் மூமினுடைய பண்பாக இருக்கணும். ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க. பேசினா என்ன பிரச்சனை, வரட்டுமா என்ன பிரச்சனை, இல்லை நிற்பியா பார்ப்போம், நிற்போமா இல்லையான்னு பார்ப்போம், எல்லாம் வரட்டும் பார்ப்போம். நம்ம யார் இட போடுறது, யார் நிற்கலா யார் நிற்கல பார்ப்போம், சுச்சுவேஷன் வரட்டும் பார்ப்போம். இப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டகங்கள்லாம் வந்து சிரமப்படுது, எல்லாம் பலவீனமாக இருக்குது, உணவு இல்லை. அப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லா சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ஒட்டகங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது, தீனி இல்லை, பசி இல்லை, மனுஷன் நடக்கிறாங்க, ஈமான் இருக்குது, ஒட்டகம் என்ன பண்ணும். அப்போ வந்து கேட்குறாங்க, ஒட்டகங்கள் நடக்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு குறுகலான ஒரு இடத்துல, ஒரு 2 மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறுகலான சந்து வரும் இல்லையா, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த இடத்துல நான் நின்றுக்கிறேன், நீங்கள் ஒட்டகங்களை ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் அந்த ஒட்டகங்களை வச்சு ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, இறைவா உன்னுடைய பாதையில் இதுக்கு வேலையை வாங்க, இது வேலை செய்ய மாட்டேங்குது ஒழுங்கா, இது நீ வேலை வாங்க. இப்படி தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கிறாங்களா, இது தவக்குல். வராமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது பேர் தவக்குல்னா, அதை விட ஒரு முட்டாள்தனமான தவக்குல் எதுவுமே கிடையாது. இது அல்லாஹ் பிடிக்காத தவக்குல். அல்லாஹ் தவக்குல் வைக்கிறது இப்படி வைக்கணும். வந்துட்டாங்க, இப்போ ஓட மாட்டேங்க, இப்போ வை தவக்குல், துவா செய். கண்டிப்பாக இதே சீன் நமக்கும் நடக்கும். வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அல்லாஹ் ஓட வைப்பான் அந்த வண்டி. எப்படி என்ன அதெல்லாம் தெரியாது, ஓட வைப்பான், தேவையாக இருந்தால் ஓட வைப்பான். இந்த வண்டி அங்கே போய் சேர வேண்டியது அல்லாஹ்வுக்கு தேவையாக இருந்தால் ஓட வைப்பான். ஓடலையா பிரச்சனை இல்லை, நீ தப்பிச்சிருவா அல்லாட்ட. அது வரைக்கும் நம்ம பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய பாதையில் வேலை வாங்க, பலவீனர்களுக்கு சக்தியை கொடு, இந்த பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு சக்தியை கொடு, நீயே கடலிலும் தரையிலும் செழிப்பிலும் பஞ்சத்திலும் ஆற்றலோட, நீ தான் எல்லா கிளைமேட்லையும் ஆற்றல் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அதாவது நின்றுக்கிறாங்க, ஒட்டகங்கள் மேலே ஊதுறாங்க, ஒவ்வொரு ஒட்டகமாக கிராஸ் ஆகுது, ரசூலுல்லாஹ் நின்றுக்கிறாங்க, ஒட்டகங்கள் படையை மட்டும் போகுது, எல்லா ஒட்டகமுமே அப்படி எனர்ஜி ஆகுது.
அப்போ சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த ஒட்டகங்களை எங்களால் இழுக்க முடியல, திமிரிட்டு ஓடிச்சு, அவ்வளோ பலம் வந்துருச்சு அந்த ஒட்டகத்துக்கு, எங்களால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பானில் 4681, முஸ்னத் அஹமதில் 2455, 24455 ஹதீஸாக இது இருக்குது, சையான ஹதீஸ். அப்போது அந்த நபித்தோழர் அந்த ராவி வந்து அறிவிக்கிறாரு, சொல்கிறாரு, ஒட்டகத்துக்கு தான் ரசூலா துவா செஞ்சாங்க, ஆனால் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலிலும் தரையிலும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தினாங்க. கடலை ஏன் வந்து ரசூலா குறிப்பிட்டாங்க எனக்கு புரியல. பின்னால் ஏன்னா அந்த தபுக்கு தான் ரசூலா போகிறாங்க, இந்த தபுக் போர் ஒரு அட்டம்ப்ட்ல முடிய போறது இல்லைன்னு ரசூலுக்கு தெரியும். இதோடைய கடைசி அட்டம்ப்ட் யார் பண்றா? மாதிரி காலத்துல வரைக்கும் போகுது அந்த அட்டம்ப்ட், போய்கிட்டே இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் கப்பல்ல வந்து பட போகுது. அப்போதான் வந்து இவர் அந்த படையில அவரும் இருக்கிறார். 40 வருஷம் கழிச்சு அந்த படையில அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, இப்போ எனக்கு புரிஞ்சது அந்த கடல்ல ஏன் ரசூலா இந்த துவா செஞ்சாங்க, ரோமாபுரிக்கு எதிராக கடல்லையும் எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி ரசூலா ஏன் துவா செஞ்சாங்கன்னு எனக்கு பின்னாடி புரிஞ்சது. நாங்கெல்லாம் படகுல போய் நாங்கள் அந்த இறங்கணும், அங்கே எங்கே இதில் போய் நம்ம இறங்கும்போது அப்போ தான் எனக்கு இந்த ஹதீஸுடைய மீனிங் புரிஞ்சது அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. அதே அடுத்த கட்டம் என்ன ஆகுது அப்படின்னா, பசி, மக்களுக்கும் பசி. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பசியின் போது ஒட்டகத்தை வந்து அறுத்துடலாம், ஒட்டகங்கள்லாம் இருக்குது, சில ஒட்டகங்களை அறுத்து சாப்பிட்றலாம், ஏற்கனவே இந்த ஒட்டகம் பிரச்சனை இருக்குது. அப்போ தான் வந்து போகும்போது ரசூலாட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க, கடுமையான பசி எல்லாம் எடுத்து வர எங்களுக்கு வந்து ஒட்டகங்கள் சிலது அறுக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்போ வந்து உமர் நடுவில் வராங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை தராதிங்க, ஏன்னா ஏற்கனவே ஒட்டகங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இருக்கிறதே 4 பேர் 5 பேருக்கு ஒரு கணக்கில் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து இன்னும் அறுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் வீக் ஆயிரும், அப்போ வந்து அறுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் தவிர எங்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி பொருள் கொண்டாந்து கொடுக்குறோம், நீங்கள் அதில் துவா செய்யுங்க, அதில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவோம், அதை கொண்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இருக்கிற மிச்ச மீதி பொருளை கொண்டு வராங்க. அந்த 30,000 பேருக்கும் சேர்த்து அந்த ஒரு பாத்திரத்தில் என்னமோ கொட்டுறாங்க. கொட்டும்போது அது கிடைக்குது, வருது, எல்லா படை வீரர்களுக்கும் சாப்பாடு வருது. இது தவக்குல். அடுத்த வேலை சோறுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது வைக்க கவலை இல்லாமல் அல்லாவுக்காக வேலை செய்ய முடியாது, இது தவக்குல். இப்போ இந்த தவக்குள்ள அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றும். இங்கே ஃபாத்தியா ஓதுறது இந்த கான்செப்ட் வச்சு இவங்க முட்டால் ஓதிட்டு இருக்கான் இங்கே உட்காந்து போட்டு. அப்போ வந்து இந்த விஷயம் வந்து அல்லாஹ் சொல்ற ரசூலா இது சொல்லிட்டு இந்த உணவு வந்து எங்க எல்லாருக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 27வது ஹதீஸாவும் இருக்கு, முஸ்னத் அஹமதுல 11,996 ஹதீஸா இருக்கு, 11,096 ஹதீஸ். அப்போதான் ரசூலா அந்த வார்த்தையும் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் உளப்பூர்வமாக சாட்சி சொல்வாரோ அவர் சொர்க்கம் நிச்சயம் செல்வார். உளப்பூர்வமாக சாட்சி போடுறோம், வாயில இல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வாயில சொல்றது, உளப்பூர்வமாக சாட்சி சொல்றோம், எல்லாத்தையுமே செய்வோம். ஷஹீதும் பாம்ல, ஷஹீதுன்னு என்ன, ஷஹாதத். இப்போ கலிமா என்ன, அஷ்ஹது, ஷஹாதத், நான் சாட்சி சொல்கிறேன். அப்போ ஷஹீத் ஆயிட்டான் அப்படின்னா அவன் சாட்சி சொல்லிட்டான்னு அர்த்தம். ஷஹீது ஆயிட்டான், சாட்சி சொல்லிட்டான். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அப்படின்னு சொல்லி, அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நான் நம்புறேன் அப்படின்னு ஷஹாதத்து கொடுக்கறது தான் என்ன, அது உளப்பூர்வமாக இருக்கணும். வாயில சொன்னாலாம் ஒன்றும் நடக்காது. இது இந்த ஒரு சம்பவமும் வந்து இந்த தகுப்புல நடக்குது. இது கொண்டாந்து ஒரு கேம்ப் ரசூலா போடுறாங்க. தபுக்கு போகிறதுக்கு அந்த இடத்துல வந்து ரசூலா வந்து ஒரு வர்ற வழியிலேயே தொழுகை வந்து இரவு தொழுகை ஒரு இடத்துல தொழுகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 7068வது ஹதீஸ். இது வந்து இதில் இருக்குது, முஸ்னத் அஹமதில் இருக்குது இந்த ஹதீஸ். அதெல்லாம் புகாரி முஸ்லீமில் கூட நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் வாசம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்குது. இதில் வந்து ஒரு சில விஷயம் இருக்குது. இது வந்து ரசூலா இரவு தொழுகையில் நிற்கிறாங்க, இரவு தொழுகையில் ரசூலா நிற்கிறாங்க, பின்னாடி சஹாபாக்கள் எஸ்காட்டுக்கு நிற்கிறாங்க. ஆக்சுவலாக ஜமாத்து கிடையாது, எஸ்காட்டுக்காக ஜமாத்து போட வேண்டியதாக வருது. ரசூலா யாராவது குத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு, அப்போ நாங்கள் பாதுகாப்புக்காக பின்னாடி நின்னோம், ரசூலா பின்னாடி நின்னோம். அப்படிங்கும்போது அப்போ அந்த தொழுகை முடிச்சுட்டு ரசூலா சொல்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு அல்லாஹ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 5 விஷயங்கள் யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், இது ஒன்று ஆட் ஆகுது. ரசூலா வந்து திரும்பி திரும்பி சில விஷயங்கள் புதுசாக இறங்கின மாதிரி சொல்லுவாங்க, அது ஒரு மேட்டர். உலகம் முழுவதும் அல்லாஹ் என்னை ரசூலாக ஆக்கியிருக்காங்க. இந்த மொத்த உலகத்துக்கும் ரசூல் அப்படின்னா, ரசூலை ஏற்றுக்கலன்னா என்ன நடக்கும், அடி உழுவும். அப்போ உழுவும், ரசூலை ஏற்றுக்கிட்டே ஆகணும். அப்போ ரசூலை வந்து அல்லாஹ் என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். ஏன்னா 60 தீபத்தில் ரசூலா ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்கப்படுது, சூப்பர். அப்போ அங்கே சூப்பர்ங்கிற சர்டிஃபிகேட் தான் எது, லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனான்னு வருது, அதுதான் சூப்பர்னு சர்டிஃபிகேட். அதே ஹசாப் அகல் அந்த ஆயத்தில் அந்த ஹசா அகல்வதில் தான் அல்லாஹ் வந்து அந்த சலவாத்து இறக்குறான். அல்லாவும் சலவாத்து சொல்கிறான், சலவாத்து கிடையாது, சர்டிஃபிகேட். ஓகே நீ சூப்பராக பண்ணிட்டீங்க, பட்டை கிளப்பிட்டீங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்போம்ல, அதுதான் அது சலவாத்து. அல்லாஹ் வந்து நான் உன்னை புகழ்றேன், நான் உன்னை பாராட்டுறேன், நீ நல்லா வேலை செஞ்சீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வேலை எக்ஸ்டெண்ட், கொடுத்த வேலை ஒழுங்காக செஞ்சீங்க, ஸோ எக்ஸ்ட்ரா வேலை இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் முழுவதும் உங்களுக்கு கீழே வரணும், அது வந்து ரசூல். இந்த வேலை தான் ரசூலா என்ன பண்ணாங்க, ஹஜ்ஜத்துல் விதால நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ரசூல்லா வந்து சொல்கிறாங்களே, நான் வராதவங்க அந்த வேலையை வந்து நீங்கள் செய்யணும் இதுக்கப்புறம்ட்டாங்க. இது ரசூல்லா வந்து வேலை முடிஞ்சது. ஹிஜாஸு பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை நிலைநாட்டி ரசூல்லா காமிச்சிட்டாங்க. மீதி பரப்பில் செய்ய வேண்டியது நம்ம வேலை. அந்த வேலை செய்கிறனால தான் இந்த உம்மத்துக்கு சிறப்பு. சும்மா வந்து லைலத்துல் கத்ரில் நிற்குது, அது நிற்குது, இந்த சலுகைகள் எல்லாமே இந்த வேலையில் நம்ம கலந்துக்குவோம் அப்படிங்கிற அந்த இது கண்டிஷனுக்காகத்தான். இந்த வேலை செய்யலைன்னா அந்த சிறப்பு நமக்கு கிடையாது. அப்போ இதுதான் வந்து மேட்டர். அப்போ ரசூலா எல்லாம் ஆக்கியிருக்கான் இந்த மொத்த உலகத்துக்கும். அதுக்கப்புறம் ரசூலா சொல்கிறாங்க, 1 மாத தொலைவு என்றாலும் பயத்தை வந்து எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான்.
அப்போ இதுக்கு முன்னாடி 1 மாத தொலைவு பிரயாணம் ரசூலுல்லாஹ் போல தெரியுமா? இதுக்கு முன்னாடி போல இல்லை. கைபர் 1 நாள் 2 நாள் தான். மதீனாவும் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ், மக்காவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். எல்லாமே பக்கம் பக்கம் இருக்கிறது தான் போனாங்க. இப்போ 1 மாதம் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போடுவான், என்னை பற்றிய பயத்தை போடுவான். அப்புறம் கனிமத் வந்து எனக்கு அனுமதி, இது முன்னாடி அனுமதிக்கப்பட்டுருச்சு, இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ். கனிமத் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது, பூமி முழுவதும் எனக்கு தொழுமிடமாக்கப்பட்டுள்ளது. இது பல கருத்தில் இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பூமி முழுவதும் தொழுமிடம் அப்படின்னா தொழுமிடத்தை நம்ம என்ன பண்ணணும்? நாம் நிர்வாகம் பண்ணணும். பள்ளிவாசலில் யார் நிர்வாகம் பண்ணணும்? பூமி தொழுமிடம்னா யார் நிர்வாகம் பண்ணணும்? நாம் நிர்வாகம் பண்ணணும். அப்போ பூமி முழுவதும் நாம் வந்து தொழுமிடமாக எல்லாம் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன், மறுமையில் பரிந்துரை பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனும் அல்லாஹ் வந்து எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சு, அதாவது நல்ல பேர் வாங்கினது அவங்க யார்? இந்த சஹாபாக்கள். அந்த அவங்க சிரமப்பட்டு வாங்கினதுனால இந்த பரிந்துரை வச்சிருக்காங்க. இந்த முட்டாளுக்கு பாங்குக்கு துவா பதில் சொல்லிட்டு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இது போதுமான அளவு நம்ம பரிந்துரைக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம்னு நினைக்கிறோம். இன்னும் இந்த ஆள்னா சுப்ஹானல்லாஹ் பிஜேனா பரிந்துரையே வேண்டாமா? பரிந்துரையே வேண்டாம், அதையும் தாண்டி நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும். போவீங்க, எங்கே போவீங்கிறது தெரியும். அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இந்த பரிந்துரை வந்து அல்ல இதுக்காகத்தான் பரிந்துரை. என்ன பரிந்துரை? இந்த விஷயத்தில் நம்ம பாடுபடும் போது முன்ன பின்ன ஏதோ ஒரு தப்பு நடக்கும், இல்லைல்ல அவங்கள விட்டு அவங்கள வந்து பரிந்துரை செய் அப்படிங்கிறதுக்காக, தீனுக்காக நம்ம பாடுபட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இதெல்லாம் தபுக்குள்ள தான் இறங்குது. இந்த ஹதீஸ் வந்து புகாரில் இருக்குது. எங்கே இறங்குனது அந்த ஹதீஸ் இல்லை, ஆனால் இந்த முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் வந்து எப்போ இறங்கிச்சு, எந்த கட்டத்தில் இறங்கிச்சுங்கிற இந்த டீட்டெயில் வந்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மீதி நிகழ்வுகள் அடுத்த கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.